பனானா கேக் பண்ணலான்னு 4 பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதுலேயே முட்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணிடணும். பீட்டர் தேவையில்லை, கையிலேயே இந்த சீனி கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சாக்லேட் டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுக்காக நான் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மைதா மாவில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் சலித்து இதிலே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு தப்பு என்னென்னா, இந்த வெனிலா எசன்ஸ் மட்டும் நான் சேர்க்க மறந்துட்டேன். அது பாருங்கள், பாட்டில் பக்கத்துலேயே தான் இருக்குது, எப்படியோ நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பால் மிக்ஸ் பண்ணணும். பால் வந்து சூடாக இருக்கும்போதே பட்டரையும் போட்டு அதிலே உருக்கிட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் நம்ம அதை வந்து 180 டிகிரியில் 30-40 நிமிஷத்துக்கு 30 to 40 நிமிஷத்துக்கு நம்ம வச்சோம்னா போதும். இது நான் வீட்டிலே பண்ண சாக்கோ சிப்ஸ் தான். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அடியில் ஒரு நிமிஷம் வேகலைங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். மேலே வந்து லைட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து கருகி போகலை. நான் கூட இது கருகிருச்சோன்னு பயந்துட்டேன். ஆனால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த சாக்கோ சிப்ஸோட கலர் தான் அப்படி இருக்குது. மற்றபடி அந்த வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்கலைனாலும் அந்த பனானா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சாக்கோ பவுடரோட ஸ்மெல்லும் கலந்து ஒரிஜினல் கேக்கு வாசனையோட சூப்பராக இருக்குது. வெனிலா எசன்ஸ் கூட இதுக்கு தேவையில்லைங்கிறது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசனையோடு இருக்குது. ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. மேலே மட்டும் லைட்டாக ட்ரையாக இருக்குது. கருகிருச்சின்னு மட்டும் இந்த கலரை பார்த்து நினைக்காதீங்க. இது வந்து சாக்கோ சிப்ஸோட கலர் அப்படி இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டில் எந்த குறைச்சலும் கிடையாது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. எல்லோருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது.